நந்திவர்மன் காதலி. அத்தியாயம் 15. பெயரில்லா பெண்ணரசி. ஆதிசக்தி எழுந்து உட்கார்ந்தாள். முகத்தில் சரிந்து தொங்கிய ஈர கருங்குழலை வாரி பின்னுக்கு தள்ளிவிட்டு நிமிர்ந்தாள். உலகத்தை முதலாக காணும் சின்னஞ்சிறு குழந்தை போல மிரள மிரள சுற்றிலும் திரும்பி பார்த்தாள். தன் எதிரே தன்னையே விழுங்கி விடுவது போல பார்த்தவாறு அமர்ந்திருந்த நந்திவர்மனை மிரட்சியுடன் நோக்கினாள். சட்டென்று எழுந்து நின்றாள். தடாகத்தின் படித்துறை மேல் ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை தொங்க விட்ட வண்ணம் அமர்ந்திருந்த நந்திவர்மன் உலக பேரதிசயம் ஒன்றை முதலாக காண்பவன் போல விழி அசைக்காது பார்த்து கொண்டிருந்தான். அவள் அணிந்திருந்த ஆடைகள் அனைத்தும் தெப்பமாக நனைந்து நீர் சொட்டி கொண்டிருந்தன. மனதிலே பொங்கும் எல்லையற்ற வியப்பினாலோ அல்லது நீரில் குதித்து எழுந்து வந்து இளம் காற்றில் உட்கார்ந்திருந்ததாலோ அவள் உடல் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. உடலெங்கும் பரவியிருந்த நடுக்கம் அவள் கண் இமைகளை மட்டும் நெருங்கவில்லை. அவை விரித்து வைத்த முத்தி சிப்பிகளென விரைத்தே இருந்தன. பொற்சிலையை பாலில் குளிப்பாட்டி நிற்க வைத்தாற் போல சீதள நிலவின் குளிர் ஒளியில் நின்றிருந்த அவள் கற்பனைக்கும் எட்டா பேர் எழிலுடன் திகழ்ந்தாள். அவிழ்ந்து தொங்கிய சுருளான அழகபாரம் மென் காற்றில் கொஞ்சமாக உலர்ந்து மஞ்சள் நிலவின் சந்தன ஒளியிலே தங்க கம்பிகளாக மின்னின. பூவொத்த செவிகளில் பொன் வளைய தோடுகள் பூந்தோளை தடவி தொங்கிக் கொண்டிருந்தன. வெண்சங்கு கழுத்தில் முத்து மாலையொன்று ஒற்றையாக நெளிந்து வீங்கு கொங்கைகளின் கனவாயில் விழுந்து படுத்திருந்தது. மதமதார்த்த மாதுளங்கனிகளொத்த தனங்கள் வெளிப்பட்டு கச்சத்தால் வளையப்பட்டிருந்தன. துவளும் துடி இடைக்கு கீழே உருண்டு திரண்ட குந்து புறங்களை மெல்லிய கருந்துகில் மறைத்து போர்த்தி மேனியோடு ஒற்றி சுற்றி மேலோடியிருந்தது. அந்த கருந்துகில் கால் தொடை அளவில் வளைந்து பஞ்சகஜமாகி பின்னால் செருகப்பட்டிருந்தது. செவ்வாழை போன்ற நீண்ட கரங்களில் தந்த வளையும் பளிங்கு ஒத்த கால்களில் கெட்டி பொற்காப்பும் அணிந்திருந்த அவள் இடையை வலதுபுறமாக நெளித்து தலையை இடதுபுறமாக சாய்த்து உயிலார்ந்த ஒயிலுடன் நின்று கொண்டிருந்தாள். ஏரி கரையோரம் மேய்ந்து கொண்டிருந்த குதிரை ஏனோ மெல்ல கனைத்து இரண்டொரு முறை தும்மியது. சுனையுள்ள நீண்ட புல் இதழ்கள் அதன் நாசியில் நுழைந்து விட்டனவா? அல்லது இனிமேலும் தன் மன்னனை இங்கே விட்டு வைப்பது ஆபத்து என்ற எண்ணமா? மீண்டும் தும்மி கனைத்தது குதிரை. தன் உணர்வும் இன்றி தன் நினைவும் இன்றி அமர்ந்திருந்த நந்திவர்மன் மெல்ல எழுந்து நின்றான். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து மண்ணகத்தில் நிற்கும் வட்ட முழு சந்திரன் போல ஆடாமல் அசையாமல் அந்த அழகு பாவையை நோக்கி அடிபெயர்ந்து நடந்தான். அவள் எதிரில் போய் நின்றான். சிங்கார பதுமையாக நின்றிருந்த ஆதிசக்தி தன் குனிந்த புருவங்களை நெரித்து செவி தடவும் செங்கமல கண்களை மலர்த்தி நந்தியின் கண்களை ஊடுருவி பார்த்தாள். அந்த பனி பார்வையை தாழ மாட்டாமல் நந்தியின் இமைகள் படபடத்து நடுங்கின. அவன் நெஞ்சு வலித்தது. நெருப்பு உருண்டை போன்ற ஏதோ ஒன்று அதில் புகுந்து தீப்பற்றி எரிவது போல தோன்றியது. வேதனையுடன் விழா பகுதியை தன் வலது கையால் அழுத்தி கொண்டான். இதை கண்ட ஆதிசக்தி கலீர் என்று சிரித்தாள். பிறந்தது முதல் இதுவரை சிரித்தே அறியாதவள் இப்போது திடீரென சிரிப்பது போல சிரித்தாள். என்ன கந்தர்வ கான சிரிப்பு அது! அந்த தெய்வ சிரிப்பொலியால் உருகி தளதளத்து விட்ட நந்திவர்மன் மேலும் ஓரடி பெயர்ந்து முன்னே சென்றான். அடுத்த கணம் அழகு பிம்பமாய் நின்ற அந்த பெண் சடாரென்று பின் நகர்ந்து மிரண்ட மான் போல ஓட்டமெடுத்தாள். திகைத்து நின்றான் நந்திவர்மன். தானும் அவள் பின்னால் ஓட வேண்டும் என்ற ஆவேசம் ஏற்பட்டது அவனுக்கு. அவள் எங்கே போனாலும் ஆழ்கடலோ அடிவானத்திற்கு அப்பாலோ நீள் விசும்பின் ஓரமோ இமயத்தின் முடியிலோ எங்கே போனாலும் அவளை பின்தொடர்ந்து ஓடி அவளது நிழலையாவது பிடித்துவிட வேண்டும் என்ற பேரவா பிறந்தது அவனுக்கு. ஆயினும் அவனால் அப்படி ஓட முடியவில்லை. நின்ற இடத்தை விட்டு ஓரடி கூட அப்படி இப்படி அசைய முடியவில்லை. அவனது கால்கள் வேர்விட்டு தரையில் புதைந்து விட்டனவோ என்னும்படி கனத்து நிலைத்து விட்டன. துடிக்கும் நெஞ்சுடன் அவள் ஓடும் திக்கையே பார்த்து கொண்டிருந்தான். கண் சிமிட்டும் நேரத்திற்குள் தொலைதூரம் ஓடிவிட்ட அந்த பெண் சட்டென்று நின்றாள். பின்னால் திரும்பி பார்த்தாள். படித்துறை அண்டையே நந்திவர்மன் நின்று கொண்டிருப்பது நிழல் வடிவாக தெரிந்தது. சுட்டு விரலை வாயில் வைத்தபடி ஒரு கணம் ஏதோ சிந்தித்தாள். பின்னர் தயங்கி நந்திவர்மனை நோக்கி மெல்ல நடந்து வந்தாள். ஆகா, என்ன அழகாக அவள் நடக்கிறாள்! இப்படி நடக்க எங்கே யாரிடம் கற்றுக்கொண்டாள்? அன்னத்திடமா, மயிலிடமா, பிடி களிற்றிடமா? சேச்சே, அவையெல்லாம் இப்படி நடக்க இனிமேல் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் இந்த பெண்ணிடம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்று, அவை தம் ஆயுளெல்லாம் கற்றுக்கொண்டாலும் அவற்றால் இப்படி நடக்கவே முடியாது. அப்பப்பா, என்ன அழகு, என்ன ஒயில், என்ன ஒய்யாரம், என்ன சிங்காரம், என்ன கம்பீரம்! இந்த ஒப்பற்ற திருக்காட்சியை கண்ட நந்திவர்மன் ஒன்றுமற்ற கூடு போல ஆகிவிட்டான். அவனிடம் ஒன்றுமே இல்லை. ஏன், அவனே அங்கு இல்லை. அவள் அவன் எதிரே வந்து நின்றாள்.
நில ஒளியிலே அவன் முகத்தை நன்றாக ஏறிட்டு பார்த்தாள். குப்பென நாணம் சூழ்ந்து கொண்டவள் போல உடலை குறுக்கி கொண்டு தலை குனிந்தாள். குவிந்த தலை நிமிராமல் மது வழியும் மெல்லிய குரலில் சொன்னாள், மன்னிக்க வேண்டும் அரசே, தாங்கள் எனக்கு செய்த பேருதவிக்கு நன்றி கூட தெரிவிக்காமல் போய்விட்டேன். இந்த தவற்றை உணர்ந்துதான் இப்போது திரும்பி வந்தேன். என் நன்றியை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். ஒன்றுமற்ற வெறுங்கூடாக நின்றிருந்த நந்திவர்மன் உயிர் பெற்றான். உணர்ச்சி கொண்டான். சஞ்சீவி காற்றை உட்கொண்டவன் போல உடல் பூரித்தான். உள்ளம் புலகித்தான். நன்றியா? யாருக்கு? எதற்கு? என்று கரகரத்த குரலில் தடுமாறி கேட்டான். இதை கேட்டு கழுக்கென்று சிரித்தாள் ஆதிசக்தி. அரசர் எனக்கு செய்த உதவியை அதற்குள் மறந்திருக்க மாட்டார். ஏனென்றால் என்னுடைய ஆடையும் அவருடைய ஆடையும் இன்னும் உலரக்கூட இல்லை. அப்படியா? அது எனக்கு இப்போதுதான் தெரிகிறது. மன்னர் அவர்கள் என் குற்றத்தை உணர்த்தவே இப்படி பேசுகிறார் என்று கருதுகிறேன். குற்றமா? நான் அல்லவா குற்றம் செய்திருக்கிறேன்? மன்னிக்க வேண்டும் அரசே, தாங்கள் செய்த பேருதவிக்கு நான் நன்றி கூறாமல் போனது குற்றம்தான். மன்னிப்பதா? நான் அல்லவா மன்னிப்பு கேட்க வேண்டும்? அவள் அவனை வியப்புடன் ஏறிட்டு பார்த்தாள். இந்த சித்திரமேக தடாகத்திற்கு பலியாகி இருக்க வேண்டிய என்னை தாங்கள் தக்க தருணத்திலே வந்து காப்பாற்றி இருக்காவிட்டால் இந்நேரம் நான் இங்கே நின்று பேசி கொண்டிருக்க முடியுமா என்று கம்மிய குரலில் கேட்டாள். ஓ, அதுவா விஷயம்? அப்படியானால் நான் தான் முதலில் மன்னிப்பு கேட்டாக வேண்டும் என்று அழகாக சிரித்தான் நந்திவர்மன். மன்னர் ஏன் என்னிடம் மன்னிப்பு கோர வேண்டும்? நன்றி கூறாத குற்றத்திற்கு நான் என்ன உதவி செய்தேன்? கடம்பூர் போர்க்களத்தில் கண்மூடி இருக்க வேண்டிய என்னை காப்பாற்றிய உதவி சாதாரணமானதா? என் உயிரை மட்டுமல்ல, என் நாட்டின் உயிரை காப்பாற்றிய கண்கண்ட தெய்வத்திற்கு நான் அல்லவா முதலில் நன்றி கூறியிருக்க வேண்டும். கடமையை செய்துவிட்டு அதற்கு நன்றி எதிர்பார்ப்பது முறையல்லவே அரசே? நானும் என் கடமையை தான் செய்தேன். அப்படியானால் என்னை நீங்கள் காப்பாற்றி இருக்க வேண்டியதில்லை. ஏன் இப்படி சொல்கிறாய்? கடமைக்கு உயிர் இருப்பதில்லை, உணர்ச்சி இருப்பதில்லை, அன்பும் அதற்கு தேவையில்லை. இவை இல்லாத உதவியை, கடமைக்காக செய்த உதவியை நான் ஏற்றுக்கொண்டது பெரும் தவறு. அப்படிப்பட்ட உதவியை என்றுமே நான் ஏற்றுக்கொள்வதில்லை, ஏற்க விரும்புவதும் இல்லை என்று கோபமாக கூறிக்கொண்டே ஏரியை நோக்கி வேகமாக நடந்தாள் ஆதிசக்தி. திடுக்கிட்ட நந்திவர்மன் ஓடி போய் அவளை தடுப்பது போல எதிரே நின்றான். எங்கே போக இத்தனை வேகம்? சித்திரமேக தடாகத்திற்கு. ஏன் போக வேண்டும்? தப்பிவிட்ட என் உயிரை மீண்டும் அதற்கு தந்துவிட நான் இருக்கிறேனே. யாரும் இருமுறை ஒரே கடமையை செய்வதில்லை. முதல் முறை கடமையால் செய்தேன், இரண்டாம் முறை அன்பால் செய்வேன். தடுக்க முடியுமா? புதிதாக தோன்றிய அன்புதானே அது. அது புனிதமற்றது. இது தவறான முடிவு. எப்படி தவறாகும் அரசே? கடம்பூர் கொற்றவை கோயிலில் ஜனித்த அந்த அன்பு காலத்தை வெல்லும் சக்தி பெற்றது. அது கற்பாந்த காலத்தையும் கடந்து வந்த ஆயுள் கொண்டது. அது கடமைக்கு அப்பாற்பட்டது. என் பெயர் உள்ள வரையில் சிரஞ்சீவியாக வாழக்கூடியது. பிரபு, உண்மைதானா? இதோ இந்த வாளால் என் நெஞ்சக்கூட்டை பிளந்து அதனுள் ஊசலாடி கொண்டிருக்கும் இருதயக்காயிடம் கேட்டு பார்த்தால் அது சொல்லும் உண்மையா பொய்யா என்று. மன்னியுங்கள் பிரபு என்று குரல் தழுதழுக்க கூறிக்கொண்டே மண்டியிட்டு தரையில் அமர்ந்தாள் ஆதிசக்தி. அத்தி மரத்தின் அருகே மேய்ந்து கொண்டிருந்த குதிரை இரண்டாம் முறையாக பெரும் குரலெடுத்து கனைத்தது. அதைத் தொடர்ந்து எங்கோ தொலை தூரத்தில் மற்றொரு குதிரை கனைக்கும் ஒலி லேசாக கேட்டது. ஒரு கால் இந்த கனைப்பொலியின் எதிரொலியோ அது? நந்திவர்மன் இதொன்றையுமே காதில் போட்டு கொள்ளவில்லை. அவன் ஏதோ ஒரு சொர்க்க சுகானந்த கனவு கண்டு கொண்டிருப்பவன் போல கண்ணை மூடுவதும் திறப்பதுமாக இருந்தான். ஆதிசக்தி மெல்ல எழுந்தாள். தலை குனிந்து கொண்டே சொன்னாள், அரசே, நேரமாகிறது, நான் விடைபெற்று கொள்ளலாமா? பதற்றமுற்றவன் போல, என்ன, நேரமாகிவிட்டதா என்றான் நந்திவர்மன். ஆம் அரசே, நான் அதிக தூரம் போக வேண்டும். அவ்வளவு தூரத்திலிருந்து இந்த நேரத்தில் தனியே ஏன் இந்த தடாகத்துக்கு வந்தாய்? அதை நான் சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? எல்லாம் தங்களை காணத்தான். அப்படியானால் நான் இந்த ஏரியில் தவறி விழுந்து கூச்சலிட்டு கத்தியதெல்லாம் வெறும் நடிப்பா? ஆம், ஆனால் அது என் தவறல்ல. என்னை அறியாமல் என் இதயத்தை பறித்து வைத்து கொண்டது உங்கள் தவறு. ஆனாலும் உங்களுக்கு அதிக சிரமம் கொடுத்து விட்டேன். அதற்கு மன்னிப்பு கோருகிறேன் அரசே. எல்லையற்ற வியப்புடன் அவளை ஏறிட்டு பார்த்தான் நந்திவர்மன். அளவுக்கு மீறிய மகிழ்ச்சி அவன் தொண்டையை அடைத்தது. நான் இங்கு வருவேன் என்று உனக்கு எப்படி தெரியும் என்றான் தடுமாறிய குரலில். ஏன் தெரியாது? கடம்பூரில் தங்களை கண்டது முதல் நான் தங்கள் பின்னாலேயே தான் சுற்றி கொண்டிருக்கிறேன் என்று கூறி கலீரென்று சிரித்தாள் அவள்.
அப்படியா என்று ஆச்சரியத்தால் கண்களை அகல விரித்தான் நந்திவர்மன். மீண்டும் அவனே, உன் இருப்பிடம் எது என்று சற்றே தயக்க தொனியில் கேட்டான். மேலே ஆகாயம், கீழே பூமி, சுற்றிலும் கடல்கள், இவற்றின் மத்தியில் என் இருப்பிடம் இருக்கிறது என்று மதுர சிரிப்புடன் சொன்னாள் அவள். இந்த பதிலை நந்திவர்மன் ஒரு உலக பேர் இலக்கியத்தை ரசிப்பது போல ரசித்தான். ரசித்தவாறே மீண்டும் அதே தயக்கத்துடன் கேட்டான், சரி, உன் பெயரையாவது நான் தெரிந்து கொள்ளலாமா? எனக்கு இன்னும் யாரும் எந்த பெயரும் வைக்கவில்லை அரசே. நிஜமாகவே கேட்கிறேன், விருப்பத்தோடு வேண்டுகிறேன், சொல்ல மாட்டாயா? அப்படியானால் நான் சொல்வதை நம்பவில்லையா? உண்மையாகவே எனக்கு ஒரு பெயரும் இல்லை அரசே. கந்தர்வ இசை குரலில் கலகலவென்று சிரித்தாள் அவள். நந்தியும் தன்னை மறந்து சிரித்தான். எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது அரசே. என்ன யோசனை? அரசர் அவர்களே எனக்கு ஒரு அழகான பெயரை சூட்டினால் அதை எனக்கு அளித்த அன்பு பரிசாக ஏற்றுக்கொள்வேன். நல்ல யோசனைதான் என்று உற்சாகமாக சிரித்த நந்திவர்மன் ஏதோ யோசிப்பவன் போல சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, அழகான பெயர் சொல்லட்டுமா என்று இனிய குரலில் கேட்டான். கவனமாக கேட்கிறேன் பிரபு, சொல்லுங்கள். ஆள் நெடுங்கண்ணி. எனக்கு பிடித்தமில்லை. வண்டு அமர் பூங்குழலி. மிகவும் நீளமான பெயராக இருக்கிறது. காவிய கன்னி. மிகைப்பட தோற்றுகிறது. கரும்படு சொல்லி. கருத்தழகு இருக்கிறது, ஆனால் ஓசை நயமில்லை. ஏலவார்குழலி. விரைந்து அழைப்பதற்கு இயலாத பெயர். இருவரும் சேர்ந்தே சிரித்து விட்டனர். நந்திவர்மன் நெற்றியை நெருடி விட்டு கொண்டு மீண்டும் சிந்தித்தான். சட்டென்று குனிந்து அவள் அருகில் நெருங்கி, அற்புதமான பெயர், அழகு வழியும் பெயர், சொல்லட்டுமா என்றான். சொல்லுங்கள் பிரபு என்று அவளும் அவன் அருகில் நெருங்கி வந்து நின்றாள். நான் இப்போது சொல்லப்போகும் பெயருக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. அந்த 2 அர்த்தங்களுமே உனக்கு மிக மிக பொருத்தமாகவும் பிடித்தமாகவும் இருக்கும். சுவை நிறைந்த தூய மதுவுக்கு வாருணி என்று பெயர். வருண பகவானின் மகளுடைய பெயர் வாருணி தேவி என்பது. எனவே உனக்கு நான் வாருணி தேவி என்று பெயர் சூட்டுகிறேன். ஹா என்று அவள் கிரீச்சிட்டு அலறி ஓரடி பின்னி நகர்ந்தாள். அதே சமயம் நந்திவர்மனின் குதிரை 3வது முறையாக பெருத்த குரல் எழுப்பி கனைத்தது. அதன் கனைப்பு குரலுக்கு பதில் கொடுப்பது போல மற்றொரு குதிரையின் கனைப்பு சப்தமும் கேட்டது. அதைத் தொடர்ந்து ஏரிக்கரையின் மீது ஒரு குதிரை வெகு வேகமாக ஓடி வருவது நிலவொளியில் நன்றாக தெரிந்தது. அவ்வளவுதான். அடுத்த கணம் அந்த பெண் சடார் என்று துள்ளி எழுந்து ஓட தலைப்பட்டாள். கண்மூடி கண் திறக்கும் நேரம்தான். அதற்குள் அவள் எங்கோ மறைந்து விட்டிருந்தாள். நந்திவர்மன் கற்சிலை போல சமைந்து நின்றான். ஓடி வந்த குதிரை அவன் எதிரே போய் நின்றது. அதிலிருந்து வாலி வடுகர் கீழே குதித்தார். மேல் மூச்சு பறிய படபடப்பான குரலில் சொன்னார், அரசே, ஒரு ஆபத்தான செய்தி கிடைத்திருக்கிறது. வகுளாதேவியின் மைந்தர்களான அந்த துரோகிகளுடன் சாளுக்கிய நாட்டு இளவரசியான ஒரு இளம் பெண் கூட்டு சேர்ந்து பயங்கரமான சதித்திட்டங்கள் போட்டு வருகிறாளாம். அவர்களுடன் ஒரு மர்ம மனிதனும் சேர்ந்திருக்கிறானாம். அவன் யாரென்ற தகவல் இன்னும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் நீங்கள் இங்கே தனித்து இருப்பது சரியில்லை. உடனே காஞ்சிக்கு புறப்படுங்கள், போவோம் என்றார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.